வணக்கம். என் பெயர் ஹிமன்ஷு தவன் மற்றும் இன்று நோயாளியின் மனதில் ஒரு கேள்வி உள்ளது. இது மாயையா அல்லது பயமா அல்லது சந்தேகமா என்பது குறித்து. அந்த விஷயங்கள் அனைத்தும் இதில் உள்ளடக்கப்படும். நீங்கள் மரிகோஸின் நோயாளியாக இருந்தால், இது என்னை தொந்தரவு செய்யும், இது என் வாழ்க்கைக்கு ஆபத்தாக மாறும் அல்லது இது என்னை முழுமையான தொல்லையாக மாற்றும் என நீங்கள் சிந்தித்தால், இந்த கேள்விகள் உங்கள் மனதில் வருகின்றன, மேலும் அவை உங்களை பயமுறுத்துகின்றன. அதனால் இன்று அதற்கு பதில் சொல்லப் போகிறேன். முதலில் மரிகோசின் முன்பு அச்சம் கொள்ள வேண்டாம். மாரிகோசின் என்பது ஒரு சாதாரண பிரச்சினையாகும். இது உங்கள் விந்தணுக்களில் இருந்து இரத்தம் நரம்புகள் வழியாக திரும்பி செல்லும்போது ஏற்படுகிறது. சுவர்கள் சேதமடைவதால் நரம்புகளில் வீக்கம் ஏற்படுகிறது. எனவே வீக்கத்தில் எந்த தடையும் இல்லை. இரத்தம் நிற்காது மற்றும் இரத்தம் முன்னோக்கி செல்லாது. அப்படி நடக்காது. இரத்தம் வெளியே வருகிறது, ஆனால் அதன் வேகம் மெதுவாக உள்ளது. இந்த விஷயத்தில் நம் உடல் நிறைய கையாளுகிறது. அது வேறு எங்கிருந்தோ நரம்புகளை திருப்பி அனுப்ப ஆரம்பிக்கிறது. முழுமையான தடை ஏற்படுவதும் அந்த தடை மிகவும் சிக்கலை உண்டாக்கும் என்பதும் நடக்காது. பாருங்கள், வழக்குகள் மிக மோசமானவை வரை மிக மோசமானவை. சரியான நேரத்தில் சரியான இடத்திலிருந்து அல்லது சரியான சிகிச்சையுடன் நிர்வகிக்க முடிந்தால் நாம் அதை செய்கிறோம். எனவே முதலில் புரிந்து கொள்ளுங்கள், நரம்புகளில் ஒரு இடம் உள்ளது, அது உங்களுக்கு வீக்கத்தை அளிக்கிறது. அது உங்களுக்கு வீக்கத்தையும் வலியையும் தருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த வீக்கம் மற்றும் வலியால் அதன் விட்டம் அதிகரிக்கப்பட்டு அங்கு நீங்கள் வேறு விதமான வலியை உணர்வீர்கள். இது அடிப்படையில் வெரிகோசல் பிரச்சினை ஆகும். நீண்ட காலமாக விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தால், அது மிக லேசான தரம் அல்லது முதல் தரம் என்று நீங்கள் கண்டுபிடித்தாலும், அதற்கு நீங்கள் எதுவும் செய்யாதிருந்தால், அது அதிகரிக்கும் போது நாம் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்று நினைத்தீர்கள். நாம் ஒன்று கொண்டுள்ளோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத வரை நாம் எதையும் செய்ய வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் இதுபோன்ற செயல்களை செய்தால், இங்கே நீங்கள் உங்கள் சொந்த வழக்கை சற்று மோசமான நிலைக்கு மாற்ற முயற்சிக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. எனவே அங்கு சில செயல்களை செய்ய உங்களுக்கு தேவை ஏற்படுகிறது. நீங்கள் எப்போதும் ஒரு சப்போர்ட்டரை சுமந்து செல்ல வேண்டும். அந்த பகுதியை மேலும் சேதப்படுத்தி வலியையும் பிரச்சினைகளையும் அதிகரிக்கும் அத்தகைய உடல் செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபட வேண்டியதில்லை. ஜிம்மிங், சைக்கிளிங், ரன்னிங், ஜாகிங் போன்ற சில செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும். இதனுடன் வெயிட் லிஃப்டிங்கும் தவிர்க்கப்படுகிறது. வெரிகோசல் நோயாளி எடைதூக்குதலையும் விட்டுவிட வேண்டும். சில நேரம் சோம்பேறியாக வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கும், ஆனால் அது சுயமாக சாதாரணமாக மாற முயற்சிக்கும். அதில் நான் எப்போதும் கூறும் சில உடற்பயிற்சிகளை நீங்கள் ஆரம்பித்து செய்ய வேண்டும். அப்போது உங்கள் வரிசையும் குறையத் தொடங்கும். அதற்கு நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. நீங்கள் வெறுமனே உடற்பயிற்சியை செய்ய வேண்டும். எனவே உங்கள் தரவரிசை அதிகரிக்கிறதா அல்லது நீங்கள் சிலந்தி வலை பெரிதாகும் என உணர்கிறீர்களா? அப்போது நீங்கள் இன்று முதல் உடற்பயிற்சியை ஆரம்பிக்கவும். அங்கு அது கொஞ்சம் சாதாரணமாக தொடங்கும். இப்போது அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டுமா என்பதை பற்றி பேசுவோம். அது அதிகரிக்க ஆரம்பித்தால் தான் பயப்பட வேண்டும். அது அதிகரிக்காத வரை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனது குழு அத்தகைய நோயாளிகளை பார்த்துள்ளது. அங்கு நோயாளி 3 அல்லது 4 ஆம் நிலையில் இருந்தாலும் அவர்களின் விந்தணு எண்ணிக்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை நாங்கள் காண்கிறோம். அவர்களுக்கு எந்த வலியும் இல்லை. அவர்களுக்கு எந்த வலியும் இல்லை, ஆனால் வீக்கம் உள்ளது. அவர்கள் கூறுகின்றனர், நான் சிறுவயதிலிருந்தே இதை கடந்து வருகிறேன். இதிலும் அதையே பெறுகிறேன். எனவே சில நோயாளிகள் வரிகோசலின் எந்த அறிகுறிகளையும் காட்டுவதில்லை. அதிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அறிகுறிகள் இல்லாத வரை எந்த பிரச்சனையும் இல்லை. அடிப்படையில் எந்த அறிகுறியும் இல்லை என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை அனுமானித்து செல்லுங்கள். அந்த அறிகுறிகள் உங்களுக்கு தெரிந்தால், நீங்கள் வலியில் இருந்தால் அல்லது குறைந்த விந்தணு எண்ணிக்கை பிரச்சினை இருந்தால், அப்போதும் பீதி அடைய தேவையில்லை. அங்கேயும் நீங்கள் அருகிலுள்ள ஹோமியோபதி மருத்துவரிடமோ அல்லது ஆயுர்வேத மருத்துவரிடமோ சென்றால், அவர் அதற்கான சிகிச்சையை உங்களுக்கு வழங்குவார். அதனுடன் நீங்கள் நிவாரணம் பெறுவீர்கள் மற்றும் உங்கள் பிரச்சினை ஓரளவுக்கு தீர்வு காணப்படும். உங்கள் சிந்தனையை பொறுத்தவரை, அது முன்னே சென்று த்ரோம்போசிஸ் உருவாக்கக்கூடாது அல்லது அது வெடிக்கக்கூடாது. வெரிகோசல் நோயாளிகளில் இத்தகைய விஷயங்கள் குறைவாகவே காணப்படுகின்றன. எனவே அடிப்படையில் நீங்கள் ஒரு வெரிகோசல் நோயாளியாக இருந்தால் பீதி அடைய வேண்டிய அவசியமில்லை. உங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக வைத்திருங்கள். சில காலம் சோம்பேறியாக இருங்கள். மேலும் உங்கள் உடல் செயல்பாடுகளில் சிறிது ஓய்வு எடுங்கள். இதனுடன் 2 உடற்பயிற்சிகளும் உணவில் சிறிது கட்டுப்பாடும் சேர்க்கவும். அங்கு நிம்மதி கிடைக்கும். சரி,
உங்களுக்கு மேலும் ஏதேனும் கேள்விகள் அல்லது விசாரணைகள் இருந்தால் இதுபோன்ற ஏதாவது ஒன்றை நீங்கள் அறிய அல்லது புரிந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் எங்களை அழைக்கலாம். நீங்கள் எனது குழுவுடன் பேசி அதற்கு சரியான தீர்வை பெறலாம். அடுத்த வீடியோவில் இது குறித்து சந்திப்போம்.